இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய சிந்தனை கருத்தாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறைவார்த்தை தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. இதில் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் பற்றி கூறுகிறது. இங்கு 14 தலைமுறைகள் என தூய மத்தேயு இலக்கிய அமைப்பில் எழுதி நினைவு கொள்ளும் முறையில் 14 14 14 என பிரித்து காட்டுகிறார். இதை வரலாற்று கட்டங்களாக மையப்படுத்தி பார்ப்போம். முதலாவது இறைவனின் வாக்கு தத்தத்தின் தொடக்கம் ஆபிரகாம். 2 தாவீது அரசரின் அரசாட்சி. 3 ஜாதியில் வீழ்ச்சி சிறைச்சாலை. 4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் வருகை. இங்கு 3 பகுதிகளாக 14 தலைமுறைகள் என அமைக்கப்பட்டுள்ள அமைப்பில் ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை, தாவீதிலிருந்து பாபிலோன் சிறைசாலைக்கு போனது, மீண்டும் பாபிலோனின் சிறைசாலையிலிருந்து இயேசுவின் பிறப்பு வரை. ஆபிரகாமின் புதல்வரும் தாவீதின் புதல்வருமான இயேசு கிறிஸ்துவின் வம்சாவழி வரலாற்றில் யூத மக்களின் குலத்தலைவர் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் நிறைவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மெசியா தாவீதின் சந்நிதியிலிருந்து வருவார் என்ற வாக்கு தத்தத்தினை தலைமுறை பட்டியல் எடுத்து காட்டுகின்றது. இங்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யூதா, தாவீது வரை இடம்பெற்றாலும் அதில் பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். தாமார், ராக்கார், ரூத், உரியாவின் மனைவி பத்சிபா இவர்கள் யூதர்கள் அல்லாமல் இருந்தாலும் இறைவன் இவர்களையும் தனது வம்சாவளியில் திட்டத்தில் இணைத்துக் கொண்டார். கடவுள் பாவம், தோல்வி, அயல்நாட்டு பெண்கள், அரசர்களின் குறை நிறை போன்ற அனைத்தையும் தனது மீட்பு திட்டத்தில் பயன்படுத்தி கொண்டார். இயேசுவின் தலைமுறை பட்டியலில் இறுதி யோசேப்பிற்கு வந்து சேர்கிறது. யோசேப்பு மரியாளின் கணவர். அவர் மூலம் இயேசு தாவீதின் வம்சம் என நிறைவு செய்யப்படுகிறது. இறைமகன் யூத வழி தோன்றினாலும் யூதர்கள் அல்லாத மக்களும் அவரது தலைமுறை பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கொண்டிருந்தார். அதன் பொருட்டே தன் ஒரே மகனை நமக்காக இவ்வுலகிற்கு அனுப்பினார். அன்பால் பெறப்படுத்த இறைவன் நம்மையும் அவரது குடும்பத்தில் ஒருவராக நம்மை தம் அன்பால் ஈன்று அவரது பிள்ளைகள் என்ற பட்டியலில் இணைத்துள்ளார். உறுப்புகள் பலவாயினும் நாம் கிறிஸ்து என்னும் ஒரே உடலில் இணைக்கப்பட்டுள்ளோம். ஆகவே நாமும் இந்த தலைமுறை பட்டியலில் பிள்ளைகளாய் இணைக்கப்பட்டுள்ளதை நினைத்து இந்த திருவருகை காலத்தில் நமது சொல்லும் செயல்களும் நமது மதிப்பீடுகளும் இறைமகன் இயேசுவை இவ்வுலகிற்கு கொடுக்கும் வண்ணம் அமைய முயற்சிப்போம். இறைவனின் ஆசி நம்மோடு என்றும் தங்க அவரது அடிச்சுவட்டை பின்பற்றுவோம். வழிகாட்டு மீன்களாய் நமக்கு அடுத்து வரும் தலைமுறைக்கு நமது பாதையின் ஒளியை கொடுக்க நமக்கு ஒளியாயிருக்கும் இறைவனின் பாத சுவடுகளை பின்பற்றி நடப்போம். ஆமென்.